அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் இளைஞர்கள் சங்கமத்தில் தாயக வலியை சுமந்த தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த திரைப்படத்தை சமுட்டி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தொப்புள் கொடி உறவுகளான இந்தியாவில் நாங்கள் எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த விடயங்களையும் அங்கு அவர்கள் படும் வேதனைகளையும் உலகுக்கு அறியக்கூடிய தமிழ் மக்கள், அனைத்து தமிழ் மக்களும் பார்த்து அந்த வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்திருக்கின்ற சமுட்டி தங்கவேலு கணேஷ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த திரைப்படமானது உண்மையிலேயே பல வலிகளை சுமந்த ஒரு திரைப்படமாக நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த படத்தை இயக்கி இருக்கின்றீர்கள். இதை இயக்கும் போது உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? எதை பற்றியதாக உங்களோட சிந்தனைகள் இந்த திரைப்படத்தை இயக்கும் போது இருந்தது? நாங்க 34 வருடங்கள் ஆகிவிட்டது. தாயகம் இலங்கையில பிரச்சனையால 90ஆம் ஆண்டு நாங்க வந்தனாங்க. இங்க இப்ப நான் அந்த படத்துடைய இயக்குனராக இருந்தாலும் எனக்கு சில வருத்தங்கள் உண்டு. என்னுடைய கல்வி பாதியிலே நிறுத்தப்பட்டுருச்சு. நான் அது 7ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் படிக்கையில இலங்கையில படித்ததோட எங்களுடைய கல்வியே தடைப்பட்டு போனது. அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவையை நல்லா படிக்க வைக்கணும் என்று நல்ல ஒரு ஆர்வத்தோடும் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்த நாங்கள். என்னென்று சொன்னா, இப்போ எங்கட மாணவர்கள் என்ன சாதனை கல்வியில் பெற்றாலும் அந்த குடியுரிமை இல்லாத ஒரு காரணத்தால் அவர்கள் ஒரு வெளிநாடு இப்படி வேற இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான சூழல் இங்கே இல்லை. இங்கத்த கவர்மெண்ட் எல்லாரும் எங்களை நல்ல அரவணைப்போட பாக்குறாங்க, நல்ல கல்வியை தராங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு பெரிய பட்டதாரி ஆன பிறகு அவருக்கான சரியான வேலையில் இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. அது காரணம் எங்களுக்கு அந்த குடியுரிமை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று எண்ணினேன். எப்படி மக்களிடம் போய் சொல்றது அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க சின்ன சின்ன குறும்படங்கள் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் இந்த ஒரு கதை எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள தோன்றுச்சு. சரி, ஏன் நம்ம குடியுரிமையை இப்படி கேட்கக்கூடாது, ஒரு விஷுவலா ரீதியா நாங்க ஒரு ஷார்ட் பிலிமா எடுப்போம். எல்லாம் அரவணைத்து பாத்தீங்கன்னா இந்த சம்மட்டி திரைப்படம் உருவான கதை காரணம் அதான் மெயின் எங்களுக்கு அது குடியுரிமை. இப்ப இதை எடுக்கிறதுக்கான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களை பொருளாதாரம் இப்படியும் ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவாகும். இதை எப்படி நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சரியான சாத்தியக்குறியா இருந்தது. தமிழர்கள் ஒவ்வொருவரும் திறமையிலையும் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இப்படி ஒரு கதையை நாங்க எடுத்துனாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மதுரை முகாமை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள், அதன் பிறகு எடிட்டர், அதுல நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் தான். இப்படிதான் அந்த கதையை நாங்கள் உருவாக்கினோம். இதை எடுத்து ஆகணும், எடுத்து இதை எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க வேணும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு என்று சொல்லி இதை நாங்க முயற்சி செய்து எடுத்தோங்க. மிக துல்லியமான கதை நகர்வும் அதன் சிறப்பும் இருந்தது. நான் அந்த படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக துல்லியமான கதையோட்டமாக இருக்கலாம், அல்லது நடிப்புவாக இருக்கலாம், அல்லது இசையாக இருக்கலாம், அல்லது பாடலை சொல்லுகின்ற விதமாக இருக்கலாம். இந்த அனைத்தையும் நீங்கள் எவ்வண்ணம் தேடி எடுத்துக்கொண்டீங்க? சவாலாதான் இருந்தது எனக்கு. முதல் நாங்கள் ஐடியா போட்டது ஒரு 30,000 ரூபாய் கையில வச்சுக்கொண்டு எடுத்துடலாம், இது எங்களுக்கு தோணுச்சு. அப்ப அந்த காசு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விஷுவல் எடுக்க புதுக்கோட்டை போயாச்சு. ஒவ்வொன்றா நாங்க எடுக்கிற ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிகள் ரொம்ப சிரமப்பட்டோம். சிரமம்னா அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார சிக்கல்கள் இருந்தது. அதையும் தாண்டி எங்களுடைய வெளியில இருக்க சப்போர்ட்கள், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், நண்பர்கள், வெளியில இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் பீப்புள்ஸ், அவங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு.
அந்த இன்ஜினியர் ஆபீஸா இருக்கட்டும், அந்த கல்லுடைக்கிற மலையா இருக்கட்டும், தங்குறதுக்கு எல்லாமே எங்களுக்கு நல்ல ஒரு உதவியை செய்தவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறுகின்றேன். இப்படி இந்த படத்துக்கான கஷ்டங்கள் நிறைய இருந்தது. கடைசியா படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து இசையமைப்பாளர் வேணும், பாடல்கள் எழுத வேண்டும், பாடல்கள் படிக்க வேண்டும், எடிட்டிங் செய்ய வேண்டும். இப்படி அடுத்தடுத்துக்கு போய்கொண்டே இருந்தது. பிறகு அதை ஒரு 6-7 மாதங்கள் நாங்க நிறுத்தி வைத்துக் கொண்டு திரும்ப நான் அந்த பெயிண்டிங் வேலை தான் செய்யறேன்னா அதுல அப்படியே கொஞ்சம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பணம் எடுத்துக்கொண்டு ஒரு நட்பு ரீதியான எங்களுடைய மியூசிக் டைரக்டர் ஜேபி சார் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் வந்தது. அவரை போய் சந்தித்து நாங்கள் சந்திச்சு இந்த மாதிரி எங்களோட ஒரு படம் இருக்கு, இதுக்கு டப்பிங்ல மியூசிக்கு பாடல் எல்லாம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் எதுவும் சொல்லாமல் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் என்னால முடிந்ததை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான முயற்சியில இறங்கினாரு. 2 பாடல்களையும் அவரை தான் பாடி கொடுத்தவர். படத்துக்கு இசையும் அமைத்து எங்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்து கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் இந்த பாடல் எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா கவி பாஸ்கர்ன்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய நம்மளது ஈழத்து பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு தமிழ் வேந்தன் கவி பாஸ்கர் என்று சொல்லி அவரிடம் போய் நாங்க சென்று எங்களுக்கு இப்படி ஒரு கதை இருக்கின்றது, ஒரு பாடல் வேணும் என்று சொல்ல அருமையான பாடல் விதிய பாடல் அவர் எழுதி கொடுத்தவர். அதுக்கு முதல் பாடல் மகனை பாடல் நாங்கள் எழுதி எங்களை மியூசிக் டைரக்டர் இசையமைத்து ஒரு அற்புதமான ஒரு பாடலா எங்களுக்கு பாடி கொடுத்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். மீட்டிங் செய்ய வேண்டும் என்று பார்த்தா எங்களோட ஈழத்து பெண்மணிய இந்தியன்ஸாக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜாண்ணன் அவர்கள் மனம் முடித்திருக்கிறார். அந்த ஒரு நட்பு ரீதியாகவும் எங்களோட எப்பயுமே நட்பாக இருக்கக்கூடியவர். அவர் எடிட்டிங் வேலையை நான் எடுத்து செய்து தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு நைட்டும் அது சின்ன சின்ன இது வேண்டும், இது சரியில்லை, இது இப்படி என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு சினிமாவா நாங்க எப்படி அதை எடுத்தா நாங்க எப்படி ஒரு பாடுபடுமோ அந்த வேலையில அவ்வளவு பேரும் எங்களுக்கு ஒன்றிணைந்து அதை அழகாக செய்து கொடுத்தார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். ஒளிப்பதிவு என்று பாத்தீங்கன்னா நமது முகாமை சேர்ந்தவர் தான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்ரீதர் அவர்கள். அவரும் அவருடைய ஒரு கேமரா 2 லைட்டிங் தான் எங்களுடைய சினிமாவுடைய நாங்க எடுத்த உபகரணங்கள் அவ்வளவுதான் எங்கிட்ட இருந்தது. ஒரு கேமரா 2 லைட், இதை வைத்துக் கொண்டுதான் நாங்க முழு படமும் எடுத்தோம். அவரும் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு 15 நாள் ஷூட்டிங் எடுத்து அருமையாக விஷுவல் எடுத்து கொடுத்தவர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் நன்றி. அதே போல இதில் கதாநாயகனா நடித்த பெரம்பலூரை சேர்ந்த தம்பி சகோதரர் ஜெகதீஷ் அவரும் சிரமத்துக்கு மத்தியிலும் எங்களுக்கு அந்த மகன் கேரக்டரை நடித்து கொடுத்தார். அதே போல அது அம்மா கேரக்டரா இருக்கட்டும், அதை நடித்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாருமே நமது முகாமை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறுகின்றேன். ரொம்ப சிரமத்தின் மத்தியில் இது கதையை நாங்கள் உருவாக்கினோம். நாங்கள் ஒரு விளையாட்டாக நினைத்து எடுத்துடலாம் நினைத்தோம். ஆனால் இது ஒரு தாயின் வயிற்றில் இருந்து ஒரு கரு மாதிரி அப்படியே அழகாக இது வழி எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றிச்சு. அதுக்கான எல்லாத்தையும் போய் முறையிட்டும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதோட ஏதாவது முழுசா அந்த சம்பட்டி படத்தை எங்களால கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் கூறுகின்ற அந்த குறைந்த தொழில்நுட்பத்தோடு மிக சிறப்பாக இதை ஒரு திரைப்படத்துக்கு சமாந்திரமாக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிலைப்பாட்டிலே நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார உதவி யாராவது செய்திருந்தால் தான் அது முழுமை அடைந்திருக்கும். அப்படியான சந்தர்ப்பம் உங்களுக்கு யாராவது தொப்புள்கொடி உறவுகளோ அல்லது தாயகத்திலோ அல்லது புலம்பெயர் நாட்டிலோ யாராவது உங்களுக்கு அப்படியான உதவிகள் செய்திருக்கின்றார்களா? முதலில் நாங்க யாரிடமும் போயிட்டு நாங்க கேட்கையில இருக்கிறத வைத்துக்கொண்டு முயற்சி செய்தோம். கடைசி டைமிங் சொன்ன அதுக்கான விஷுவல் ரீதியாக மியூசிக்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், பிஜிஎம், பாடல்கள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியை தந்தது. அந்த வேலையில தான் நமது கும்மிடிப்பூண்டி கேம்பை சேர்ந்த திரு பிரதீபன் அவர்களுடைய மூலியமாக கனடாவில் இருக்கக்கூடிய கரோண்டோ என்கின்ற நிறுவனத்தின் ஊடாக எங்களுக்கு சிறு நிதி உதவியை செய்து எங்களுக்கு பெரிதளவிலும் அவங்களுக்கு கை கொடுத்தவர்கள். இல்லை என்றால் இன்னும் தாமதமாயிருக்கும். அந்த வேலையில பிரதீபன் மாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் உடனே கேட்டு 2 நாளையில எனக்கான அந்த உதவியை செய்து தந்தவர். அந்த நிதி உதவியை உடனே நாங்க மியூசிக் டைரக்டர் அணுகினோம். உடனே அவரும் அதுக்கான வேலையில ரெடி பண்ணினார். ஒரு 15-20 நாளைக்குள்ள எங்களுடைய படத்துடைய முழு இதையும் முடிச்சினாங்க. அந்த உதவி மிகப்பெரிய உதவி எங்களுக்கு. படம் வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் என்று அதுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தது. அப்போதுதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இன்பத் தமிழொலி அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது. அவரிடம் நாங்க இந்த திரைப்படத்தை நாங்க எடுத்து சொன்னோம், அப்படி இருக்கு, எங்களுக்கு அந்த படத்தை வெளியிட வேண்டும் சொல்லும்போதுதான் அவரும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதோடு எங்களை அரவணைத்து மே 2 அன்று எங்களுக்கு அந்த படத்தை உலகமறிய செய்தவர். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். அதே போல இந்த படம் எங்களுடைய வருத்தமளிக்கு எல்லாத்துடைய மனசையும் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கொமெண்ட்ஸ்களை நாங்க பார்த்தோம். எங்க இதுல எல்லாருமே அதுக்கான ஆதரவு நிறைய தந்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன்.
மேலும் இந்த படம் இன்னும் உலகமறிய செய்ய வேண்டும். எமது ஈழத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படித்த மாணவர்களும் அடுத்த கட்டத்துக்கு அழகாக சென்று நல்ல வழியில் படித்து பயின்று சம்பாதிக்க வேண்டும். அவர்களும் மென்மேலும் வளர வேண்டும். இதே போல ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் இன்னும் 34 ஆண்டுகளாக நாங்கள் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறையாவது வெளி உலகத்துக்கு செல்வதற்கு முறையான ஒரு அனுமதி வேணும். அதுக்கு எங்கள் குடியுரிமை மிக முக்கியமானது ஒன்று. அதை உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக உலகறிய செய்து என் மக்களுக்கு ஒரு நல்வழி கிடைக்குமாறு உங்களோட அன்போடு பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் எங்களுடைய நோக்கம். இத்தனை திறமைசாலிகள் எங்களோட முகாம்களில் ஒவ்வொருத்தரும் இருக்கின்றார்கள். அது அப்படியே மறைந்து போகின்றது. ஏன்னா அவர்களை தூக்கி நிறுத்துறதுக்கான வழிகள் எங்களிடம் இல்லை. அந்த மாதிரி திறமைசாலிகள், அது விளையாட்டிலும் சரி, விளையாட்டிலும் நிறைய திறமைசாலிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநில அளவுக்கு கூட போக முடியாது விளையாட்டுத்துறையில. நாங்க ஸ்டேட் லெவல்ல கூட விளையாட முடியாது. அப்படியான சூழல்ல மாணவர்கள் இருக்கு. காரணம் அதுக்கு அந்த குடியுரிமை தான். அது இருந்தால் அவங்க நிறைய சாதனை பண்ணிடுவாங்க. இன்னும் நிறைய அடுத்து வர மாணவர்கள் இன்னும் அதை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்வார்கள் ஐயா. இந்த ஒரு நோக்கத்தோடு தான் அடுத்த தலைமுறை நல்லா வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்து முடித்துக் கொண்டோம். அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டும். சிறப்பான சிந்தனைகள். நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய சிறப்புகளை மற்றவர்களுக்கு அறிந்து கொள்ள வைப்பதன் மூலமே நாங்கள் எங்களை வளப்படுத்த முடியும். அதை புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற நாங்களும் அப்படித்தான் வாழ்கின்றோம். ஆனால் இங்கு நீங்கள் கூறுவது போல் அங்கு உங்களுக்கான பதிவுரிமை இல்லை என்பதை போல் இங்கே இல்லை. இங்கே எல்லோருக்கும் சமத்துவமாக வாழக்கூடிய தன்மை. ஒரு ஏர்மனியருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் இந்த எங்களுக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து நாட்டு மக்களுக்கும் இங்கே அது கிடைக்கின்றது. அந்த வகையிலே உறவுகளான இந்தியாவிலும் அது கால ஓட்டத்தில் அதற்கான ஒரு வழிமுறைகள் செய்வார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வழிகளை தாங்கி வந்திருக்கின்ற இந்த படமானது உண்மையிலே இது எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கும் நீங்கள் அங்கு திரையிட வேண்டும். திரையிடும் போதுதான் அதன் வழிகளை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். வருகின்ற ஆட்சியாளர்களிடம் கூட அவர்கள் அந்த அங்கு வாழ்பவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நாங்கள் இசையமைப்பாளர் ஜேபி அவர்களை சந்திப்போம். இந்த சமுத்தி படத்துக்கான இசையமைத்த திரு ஜேபி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் திரு ஜேபி அவர்கள். வணக்கம். நீங்கள் இந்த சமுத்தி படத்தில் உண்மையான வரிகளை சொல்கின்ற, இந்தியாவில் ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற இந்த படத்துக்கு இசை அமைத்ததையிட்டு உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? முதலில் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்லும் பொழுது எனக்கு அந்த கதையினுடைய தன்மை பிடிச்சிருந்தது. அதோட எங்களுக்கும் தமிழ் மீதும் ஈழத்தின் மீதும் ஒரு பற்று இருக்கு. அப்பதான் இணைய முடியும். அந்த வகையில் இவரு என்னுடைய நிகழ்ச்சிகளை வெளியே பார்த்து, டைரக்டர் சார் இங்க வந்தாங்க சார், இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி, இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு கதை இருக்கு சார், அதை பண்ணிட்டோம், அதுக்கான பின்னணி குரல் மற்றபடி பாடல்கள் இதெல்லாம் நீங்க பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாரு. என்ன சார் ஸ்டோரின்னு சொல்லி கேட்ட போது என்னுடைய ஸ்டோரி எனக்குள்ள ஒரு கேள்வியை உருவாக்குச்சு. அவங்க கேட்கறது நியாயம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை உருவாக்குச்சு. அதே போல தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் கொஞ்சம் பற்று இருக்கிறதுனால எனக்கு உடனே நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அதனால உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன்ஸ், என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லா உதவிகளும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களுடைய புதிய அலைகள் ஸ்டுடியோ சார்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கதைகள் கொடுத்தாங்க, பின்னணி இசை, மொத்த பாடல்கள் மொத்த எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி அதை கொடுத்ததுல மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதுவே பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நிறைவான பாடலுக்கான இசையாக இருக்கலாம் அல்லது படத்துக்கான இசையாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் முன்பே எல்லாம் கற்று வைத்திருந்தீர்களா அல்லது இசைத்துறையில் நீங்கள் இருந்தீர்களா? இதை கற்று நீங்கள் இதை சிறப்புற செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது? எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இசையின் மீது ஒரு ஆர்வம். எனக்கு படிச்சதெல்லாம் இன்ஜினியரிங், ஆனா எனக்கு பிடிச்சது இசைத்துறை தான். அந்த வழியிலே நான் அப்படியே உள்ள வரோம். இசை பாடல்கள் எழுதுவது, வரைவது, பாடல்கள் பாடுவது அப்படின்னு இசைக்குழுக்குள்ள போய் மற்ற ஒரு இசைக்குழுக்குள்ள போய் நான் பாடுறோம். அப்படியே சரி இசை நமக்கு இதை ரொம்ப நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே நான் சவுண்ட் இன்ஜினியரா மாறுறேன். மற்றபடி அதுல இருக்கிற எல்லா வேலைகளும் செய்றேன். போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சினிமா துறையில டோட்டலா எனக்கு இன்ட்ரெஸ்ட், விருப்பம். அதனால இதுலயே நம்ம நம்மளுடைய ஃபுல் நாட்கள் எல்லாம் இதுலயே கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்கோம்.
அது மூலியமா நான் படிச்சது காலேஜ் வரைக்குமே எனக்கு இசையை பத்தி தெரியாது. அதுக்கப்புறமா இதுதான் இசை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கத்துக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நானா மத்த இடங்கள்ல சரி இது பண்ணி கொடுங்க நானா விருப்பப்பட்டு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் நம்ம இசை இசை செய்வோம். இப்ப இந்த படம் வந்த பிறகு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் தான். நான் இதுல இசையமைப்பாளர் அறிமுகம் மாறும் அது மாறும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த படத்தை முதல்ல முடிச்சு கொடுக்கணும். இது நல்ல ஒரு விஷயம். இது உடனே வெளியே போகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. முதல்ல அது இந்த படத்தை வெளியே எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான். அதுல வேலை செஞ்சதுல ரொம்ப சிறப்பு. அடிப்படை நான் சிங்கர் பாடகர் தான். நானு இசையை கத்துக்கிறது ஓகே. இசை அமைக்கணும்னு பெருசா யோசிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் படங்கள் வந்தாலும் நம்ம இசை அமைக்கிறது சொல்லக்கூடாது. இசை அது இருக்கு உள்ள அதை அப்படியே கொடுக்குறோம். நம்ம கிட்ட என்ன தெரியுதோ அதை கொடுக்குறோம் வெளியே. அவ்வளவுதான். இதுவே முறையா யாருக்கிட்ட நான் ஒரு அசிஸ்டண்டாவோ சேர்ந்து நான் அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே சுயம்புதான். என்னை யாரும் நீங்க வாங்கன்னு உருவாக்குற ஒருத்தர் அசிஸ்டண்டா தெரியல. சுயம்பா இப்ப எப்படி நம்ம மக்கள்லாம் எப்படி நிறைய பேர் இருக்காங்களோ அதே போலதான் நானும் அப்படியே உருவாக்கி வந்திருக்கேன். நீங்கள் கூறியது போலவே இந்திய தொப்புள் கொடி உறவுகள் நிச்சயமாகவே ஈழத்தமிழர்கள் மேல் மிக பற்றுள்ளவர்கள் என்பது உண்மையான விடயம். அது போன்று அரசியல்வாதிகளின் திணிப்பே இந்த சில சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்பது அது யதார்த்தமாக அனைவரும் புரிந்து கொண்ட விடயம். அது புலம்பெயர் நாடுகள் எந்த நாடுகள் வாழ்ந்தாலும் அது உண்மையிலேயே எங்களுக்கான ஒரு விடிவு, எங்களுடைய மக்களுக்கான இந்த வலிகளை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்காது. இந்திய அரசுகள் எங்களுக்கான ஒரு நல்ல அணுகுமுறையை தந்திருந்தால், ஒரு அங்கீகாரத்தை தந்திருந்தால் இன்று எங்களுக்கு உண்மையிலேயே சிறப்பாக தமிழீழம் கிடைத்திருக்கும். அந்த தமிழத்தில் நீங்களும் நாங்களும் ஒன்றாக தொப்புள் கொடி உறவுகளாக பயணித்திருக்கலாம் என்பது மக்களுக்கும் புரிந்த விடயம். அந்த வகையிலே உங்களுடைய கருத்து மிக சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய இசை பயணத்துக்கு இந்த படம் ஒரு முன் உதாரணமாக சிறப்புற அனைத்து பாடல்களும் மீட்டமைத்திருக்கின்ற விதம் அனைத்துமே சிறப்பாக இருக்கின்றது. இசையின் வடிவங்கள் சிறப்பாக இருக்கின்றது. நான் அதை பார்த்ததால் நானும் இசைத்துறையில் இருக்கின்றபடியால் அதை அழகாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மக்கள் தொலைக்காட்சியின் முதன்மை ஒளிப்பதிவாளர் மோகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரும் எங்களோடு பல விடயங்களை எங்களுக்கு கருத்துக்களை கூறி வருகின்றார். அதுபோன்று நீங்கள் இன்று செய்திருக்கின்ற இந்த பணி என்பது மிக சிறப்பு. இந்த இசைத்துறை என்பது மிக சிறப்பு. அதுவும் இந்த வலியை சுமந்து வருகின்ற ஒரு படம் உங்களுக்கு கிடைத்தது என்பதும் மிக ஒரு சிறப்பான விடயம். எஸ் தமிழ் மூலமாக சிறப்பாக சம்முட்டி படத்தை பற்றிய ஒரு கருத்தாளரோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த படத்தின் தொகுப்பாளர் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்திப்பதை மிக மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் தொகுத்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி வந்தது? இயக்குனர் ரெங்கவேல் கணேசன் அண்ணன் எனக்கு 10 வருடத்துக்கு மேல எனக்கு நல்ல ஒரு நிறைய நண்பர். அவரு சின்ன சின்ன குறும்படங்கள் சின்ன சின்ன படங்கள்ல அப்படி குறும்படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க. அப்புறம் இடையில கேப் விட்டுச்சு, அதிக வேண்டிய சூழல் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. சரி என்ன பண்ணுவோம் டீமா பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னப்போ பட்ஜெட் ஒரு 10,000 20,000 இருந்துச்சு அந்த பட்ஜெட். அவ்வளவு சின்னதா சொன்னாரு அவரு. அப்புறம் இன்னொரு கேப்புக்கு அப்புறம் நேரம் வாங்க அப்படின்ட்டாரு. இந்த டிஸ்கஷன் வச்சதே மதுரையில தான். சரி அங்க வச்சு கூப்பிடுறப்ப ஒரு முழு நீள படமா சொன்னப்ப இதுக்கு பட்ஜெட் வேற மாதிரி போகுமேங்க, என்னங்க அப்படின்னா, இல்ல நான் தயார்படுத்திட்டேன், வேலை பார்த்துருக்கேன், கான்ட்ராக்டர் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுல சேமிச்சுதான் அதை பண்றதா சொன்னாரு அவரு. இந்தியன்ஸ் தான் நானு. அதே கேம்ப்ல தான் திருமணம் முடிச்சிருக்கேன் நானு. எனக்கு ரொம்ப உணர்வு எல்லாரோடையும் நான் பழகிட்டு இருக்கனால எனக்கு அந்த உணர்வு எல்லாம் இருக்கனால எனக்கு அந்த வலிமை தெரியும், அந்த சூழல் எனக்கு தெரியும். சரி இவர் மேல இன்னும் எனக்கு நட்பு இருக்கனால அந்த படம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் முழு மூச்சா இறங்கி செய்தோம் ஐயா. உண்மையிலேயே தொகுப்பும் ஒரு கவிஞன் மாதிரி, அதுவும் ஒரு கலையாக அது தகுந்த முறையில் தொகுக்கப்பட்டால் தான் அந்த ஒளிப்பதிவு மிக சிறப்பாக அனைத்து வேலைகளும் ஒழுங்குற செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் கையாண்ட நுட்பங்கள் என்ன? சினிமா துறையில வரணும்னு தான் எனக்கும் ஆசை. அப்படின்னு இருக்க நேரத்துல நிறைய புத்தகங்கள் படிக்கிறதும், நிறைய செய்திகளை புதுமையா தான் பண்ணணும், யாரும் செய்யாததை செய்யணும். அதுவும் இந்த படம் எனக்கு சவாலா தான் இருந்துச்சு. அதுலயும் இந்த ஜேபி சார் இசையமைச்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு சவாலா இருந்துச்சு. வாதங்கள் நிறைய நடந்துச்சுங்க. வாதங்கள்லாம் ரொம்ப ஒரு முரண்பாடான வாதங்கள் நடந்துச்சு. இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு இயக்குனர் விட மாட்டாரு. படைப்புல இருந்தே விட மாட்டார், ப்ரொடக்ஷன்ல இருந்தே விட மாட்டாரு. அவரு ஒரு சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு நகல மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனர் தான். அவங்களுடைய ஒரு உத்வேகம் தான் என்னைய நல்லா பண்ண வச்சுச்சு.
கற்பனை திறன் அதிகரிக்க காரணமே அவங்களுடைய தூண்டுதல் தான் முக்கிய காரணம். ஒப்பனை எல்லாமே நான் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இன்னும் சொல்லணும்னா சினிமா வட்டாரம், அதாவது டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ், நிறைய பெரிய பெரிய எடிட்டர்ஸ் எல்லாம் அவருக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஒளிப்பதிவாளர்கள். அவங்களா தாண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு பெரிய ஒரு பொறுப்பா எடுத்துக்கிட்டு, அதான் நீங்க கேட்ட அந்த எப்படி நுட்பமா பண்ணது, நிறைய பொறுப்புகளை நானா எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தான் பண்ணேன் நான். இப்ப இவர் ஜேபி இசையமைப்பாளர் சொன்ன மாதிரி 3 பேருமே ஒரு சுயம்பு தான், யார்ட்டையும் கத்துக்கிட்டு வரல. இயக்குனரும் சரி, நானும் சரி, இசையமைப்பு சுயம்பு தான். ஆர்வம் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்க முன் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல ஒரு தளம் கிடைக்காம தான் இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அது உங்களை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. எங்களுடைய கடைப்பாடு அதுதான். இந்த தொலைக்காட்சியானது ஈழத்தமிழர்களுக்கு தனித்துவம் இல்லை என்பதற்காகவே இதை நாங்கள் உருவாக்கி செய்து கொண்டு வருகின்றோம். அதற்காக இந்திய தொப்புள்கொடி உறவுகளை நாங்கள் மறந்தவர்கள் எல்லாம் நீங்கள் நினைந்திருக்கின்றீர்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் செய்கின்றோம். நோர்வேயில் குறும்பட விழா என்று ஒன்று நடைபெறுகின்றது. அவர்களுடைய முகவரியையும் அவருடைய இலக்கங்களையும் கூட நான் எடுத்து கணேஷ் அவர்களிடம் கொடுக்கின்றேன். அதிலும் நீங்கள் இதை திரையிடும் போது நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்ற முதன்மை படமாக அந்த போட்டி விழாவில் முன்வரும் என்பது என்னுடைய கணிப்பு. நான் பார்த்ததன்படி என்னுடைய உங்களுடைய அடுத்த பணியாக நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள்? இன்னும் படங்களை தயாரிக்க வேண்டும். கணேஷ் அவர்களும் கூட இவ்வளவு ஒரு அருமையான விடயத்தை அதை உருவாக்கி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், உங்களை போன்றவர்களை இனம் கண்டு கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், இது ஒரு வரவேற்புக்குரிய விடயம். பலிகள் சுமந்த விடயங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் இணைந்திருக்கின்றது என்பதும் ஒரு சிறப்பான விடயம். எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் வண்ணம் இருக்க போகும். இப்ப நீங்க எங்க படைப்பை பார்த்தீங்க, ஒரு சினிமா தரத்துக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்கிட்ட இல்லாதது அந்த பணம் தான், பட்ஜெட் தான். இது கொண்டு போய் சேர்க்கிற விதத்துலதான் இருக்கு. யாரும் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தேடி வருவாங்க, உங்க மூலியமா தேடி வருவாங்க நான் நம்புறேன். நீங்களும் பரிந்துரைப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. இது வேற ஒண்ணும் இல்லை, அதான் தடை, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக நான் முயற்சி விட மாட்டோம். இப்ப எங்கிட்ட இருக்க முக்கியமா அவர்கிட்ட இருக்க அந்த பணத்தை வச்சுதான் அதை பண்ண, இல்லைன்னா இது வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. இப்ப நீங்களும் பேசியிருக்க முடியாது அந்த படம் வெளியே வரலன்னா, முயற்சி இல்லைன்னா. பெரிய டீம் அவர்கிட்ட இருக்க நட்பு வட்டாரம், நட்புனா சாதாரண மனிதர்கள் அல்ல, திறமசாலியான. அதான் சொன்னேன் அப்பதே, நல்ல எடிட்டரை தாண்டி நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய எடிட்டர் டெக்னீஷியன் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு கொடுத்தாருன்னா அது நான் அவருக்கு தெரிஞ்ச பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கணேசன் அவர்களுக்கு. முயற்சி மட்டும் விட போயிட்டு இருக்க. வாழ்க்கை என்பதே முயற்சி தான். முயற்சி இல்லை என்றால் எதுவும் இல்லை. அது எந்த துறையாக இருக்கலாம், அது தொழில்நுட்பம் அல்லது ஒரு திரைப்படம் எடுப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு தொலைக்காட்சியை நடத்துவதாக இருக்கலாம், அல்லது ஒரு இசைக்குழுவை வைத்திருப்பதாக இருக்கலாம். எல்லாமே முயற்சிகள். அந்த முயற்சியில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற பாராட்டுகின்றோம். அடுத்ததாக முழுமையாக இந்த படத்துக்கு பணியாற்றிய மூவரையும் சந்திக்கின்றோம். இதை விட இன்னும் இருக்கின்றார்கள், அவர்களை காலோட்டத்தில் நாங்கள் சந்திப்போம். அந்த வகையிலே முதல் தனித்தனியாகவே இவர்களை நிகழ்ந்திருந்தோம். இப்பொழுது திரு கணேஷ் அவர்களும் இசையமைப்பாளர் ஏபி அவர்களும் மதுரை ராஜா அவர்கள் படத்தொகுப்பாளர் என்று சொல்லி மூவரையும் ஒன்றாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த படத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான திட்டங்கள் வண்ணம் இருக்கின்றன. சினிமா என்பது எங்களுடைய கனவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே நான் நாடகங்கள் நடித்து அரங்கேற்றேன். நான் 9 வயசு 10 வயசுல முழங்காவில் பாடசாலையில் படிக்கும் போது கூட எங்களுடைய உணர்வான சில நாடகங்களை நாங்க அங்க அரங்கேற்றி இருக்கின்றோம். அதிலிருந்து எங்களுக்கு அந்த சினிமான்ற ஒரு உலகம் எங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சு. ஏதாவது ஒரு பண்ணணும், ஜெயிக்கணும், பண்ணணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிற போது முதலாக நான் எடுத்த ஒரு ஷார்ட் பிலிம் குயவன் சொல்லி ஒரு படம். ஒரு 10 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த படத்தில் ஒரு சிறப்பாக அந்த படத்தை நாங்கள் ஒரு பெரியார் திடலுக்கு திரையிட்டு அதில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. புக்கிலே வெளியிட்டாங்க. அந்த ஒரு ஆர்வம் எங்களுக்கு சினிமா மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதே வேளையில எனக்கு சினிமா தொடர்பாளர்கள், அதாவது இன்றைக்கு டைரக்டர் இருக்கக்கூடிய சசிகுமார், அவர் அவருடைய ஃபேமிலி பெயிண்டர். நான் அதனால அவங்களுடைய அறிமுகம் எனக்கு ஈஸியா இருந்தது. அதே போல பருத்திவீரன் படத்துக்கு ஆர்ட் டைரக்டரா நான் துணை ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு ஃபுல்லா. அதே போல நான் சுப்பிரமணியபுரம் படமும் அவங்க பண்ணும்போது ஆர்ட் டைரக்டரான வேலைகள், அந்த பஸ்ஸா இருக்கட்டும், அந்த டீ கடையா இருக்கட்டும், எல்லாம் நான் பணியாற்றி கொடுத்தது அதுக்கு அவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சு. அந்த வேலையில சினிமாவில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும்போது
என்னுடைய குடும்பம் சூழல் சினிமாவுக்குள்ள ஜெயிக்கணும்னா நான் ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆளா இருந்திருந்தா போயிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். எல்லாரும் அரவணைக்கக்கூடியவர்கள் அந்த இங்க தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா வட்டாரங்கள். என்னுடைய சூழல், குடும்ப சூழல், குழந்தைகள் அப்படி வரும்போது அதை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிற சூழல் வந்தது. ஆனா முயற்சியை கைவிடவில்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் இது சினிமா பத்தியான கதைகளை விவாதம் பண்ணுவோம். இதே போலதான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நீல படம் எடுப்போம் என்று சொல்லி அழகாக ஒரு கதையை ரெடி பண்ணி மதுரை இஸ்லாம்ல கதையை ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும்போது ப்ரொடியூசர் அவர் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டார். அதிலேயே நிறைய நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதுல அந்த சினிமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று. அது ஒரு அருமையான ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. அதே போலதான் இப்பயும் எங்களுடைய அந்த ஒற்றுமையான அந்த இது இருந்து கொண்டிருக்கு. நாங்க இதோட விட போறது இல்லை. அடுத்தடுத்து நிறைய கதைகள் வச்சிருக்கோம். நிறைய சிந்தனையான கதைகள் நான் மக்களுக்கு கொடுக்க விரும்புறது ஏதோ ஒரு சிந்தனையில ஏதோ ஒன்று நல்ல விஷயங்களாக சினிமாவா எடுத்து நாங்க கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லாத்தோடைய ஒரு கனவும் ஆசையும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாருன்னா நாளைக்கு நாங்கள் ஒரு சரியான ஒரு படத்தை ஒரு 2 மணி நேரம் பார்க்கக்கூடிய படத்தை எங்களால் அழகாக கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த சம்மட்டி படம் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த ஒரு வரவேற்பும் அதுவும் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கின்றது. மென்மேலும் கண்டிப்பாக அனைவரும் நாங்கள் ஒன்றிணைத்து பெரிய படம் நிச்சயத்துல நாங்கள் பண்ணுவோம் என்ற நம்பிக்கை எங்கிட்ட இருக்கிறது. அது மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் நிச்சயமாக அடுத்த படத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். தன்னளவாக உங்களுக்கு இந்த படத்தை எடுப்பதற்கு எத்தனை நாட்கள் பிடித்தது? முதல் 10 நாள், பிறகு ஒரு அடுத்த செட்டில் 5 நாள், மொத்தம் 15 நாள்ல நாங்க எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இசையமைப்பாளர் என்ற ரீதியிலே ஜேபி அவர்கள் உங்களுக்கு இந்த படத்துக்கான பாடல்களை, பாட்டோட வரி முதல்ல வேணும், வரிகளை வச்சு டியூன் போடலாம் அப்படின்னு. இதுல 2 பாடல்கள் அதுல இருக்கு. விதியே விதியே முடியாதா இந்த அகதி முகவரி அழியாதா உயிர் வாழும் வாழ்க்கை கனவானான் பிறந்ததும் ஏனோ ஏனோ. இது வரிகள் ஆக்சுவலா வரிகளை கொடுத்துட்டாங்க. வரிகளுக்கு இந்த வரியோட டியூன் போடணும்ன்றதுக்காக இந்த டியூனு இவர் ரெஃபரன்ஸ்க்கு எப்பவுமே எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு 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 சில பாடல்கள் கொடுப்பாங்க. சார் இந்த மாதிரி ஒரு பாடல்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில முத்து படத்துல இருந்து ஒரு பாடல்ல விதியே விதியே விடுகதை விடுகதையா இந்த வாழ்க்கை இந்த பாடலை எனக்கு ரெஃபரன்ஸா கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு அந்த ரேஞ்ச்ல வேணும் அப்படின்னும் போதுதான் விதியே விதியே முடியாதா முகவரி அழியாதா இப்படின்ற அந்த முதல்ல அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகிறதுக்கான இது அந்த பாடல். 2வது பாடல் இது மாதிரி குழந்தைகளை பத்தி ஒரு பாசம் வேணும், தாயை பத்தி நம்ம பிரிஞ்சு வந்த மாதிரி ஒரு பாசம். 2வது பாடல்ல ஒரு சின்ன பாடல அது பாத்தீங்கன்னா மெட்டுக்கு பாட்டு எழுதுற மாதிரி அந்த பாடல் நாங்க உட்காந்து உடனே அது பிளான் பண்ணி இப்படி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 2வது பாடல்ல அப்படி அமைச்சோம். முதல் பாடல் இப்படிதான் வேணும்னு கேட்டதுனால இப்படி நாங்க வரிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்க அது பண்ணோம். இந்த பணிகள் செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பாடல்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். எமோஷனல்ஸ் இருக்கும், வேற ஏதாவது லவ் இருக்கும், வேற ஏதாவது இருக்கும். இது தமிழ் சார்ந்து ஒரு விஷயத்துக்கான ஒரு விடையை நோக்கி போற ஒரு பயணமா இந்த கான்செப்டும் அந்த அந்த விதத்துல இருந்ததுனால இதுல ஒவ்வொரு இதுவும் நம்ம நல்லா ஈடுபட்டு செஞ்சோம். நிறைய சார் இதை மாத்தலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு எங்களுடைய இது காசு கொஞ்சம் தேவை அப்படி இருந்தாலும் கூட முதல்ல இந்த படத்தை நல்லபடியா எடுத்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எங்களுடைய எண்ணங்கள். இந்த படம் முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருந்தது, கடைசி வரைக்குமே. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதுல. இந்த மாதிரி கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் போது ஒரு விடயம் தரக்கூடிய தமிழ் உணர்வாளருக்கு மேட்ச் ஆகக்கூடிய கதை அம்சங்கள் இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப இன்பமா செய்ய முடியும். தொகுப்பாளர் என்ற ரீதியில உங்களுக்கு எத்தனை நாள் நித்திரை முழித்திருந்தீர்கள்? எத்தனை நாள் இதை செய்து முடியும்? இவர் கூடவே இருந்தனால படம் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணும்னு ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டோம். ஷூட்டிங்லேயே இருந்ததுனால, டிஸ்கஷன் பண்ணதுல இருந்தே இருக்கிறதுனால, ஸ்கிரிப்ட் எழுதுல இருந்து கூட இருக்கிறதுனால 10 நாளுக்குள்ள நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். டிஸ்கஷன் பண்ணி அடித்தல் திருத்தல்கள்லாம் இருந்து சரி பண்ணி கொண்டு வந்தீங்க. உங்களுடைய இணைவு தான் இது பலம். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். இன்னும் வலி சுமந்த ஈழத்து வலி மட்டுமல்ல, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளின் விடயங்களை கூட நீங்கள் கொண்டு வருவதன் மூலம் இப்பொழுது படங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கும் ஒரு படமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த அளவில் வலி சுமந்திருக்கின்றது. இது போன்ற சில படங்கள் சில
தயாரிப்பாளர்கள் வலிமிகுந்த விடயங்களை எடுக்கின்றார்கள். அதற்கும் உண்மையிலேயே மனம் வேண்டும். படத்தின் மூலமும் மொழியின் மூலமும் எங்களுடைய தமிழ் அழிந்து கொண்டு போவதை நீங்களே அறிவீர்கள். இந்தியாவில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளில் முழுமையாக ஒரு வகையான ஆங்கில மோகம் வந்திருக்கின்றது. தமிழ் பேசுவது மிக குறைவாக இருக்கின்றது. இவைகளை சுட்டிக்காட்டி கூட நீங்கள் இந்த படத்தை நீங்கள் மக்களிடம், இந்தியாவில் இருக்கின்ற மக்களிடம், அரசியல்வாதிகளிடம், யார் யார் எவரோடு இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே நாங்கள் பொதுவாக அணுகிக் கொள்ளலாம். அந்த வகையிலே உணர்வுள்ள சீமான், வைகோ இவர்கள் போன்றவர்களிடம் அணுகி இந்த படத்தை நீங்கள் திரையிடுவதன் மூலம் அவர்கள் இந்த வழிகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு களமாக இருக்கும். உண்மையான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து நாங்கள் இயங்கிக் கொண்டாலும் என்றும் உங்களோடு இணைந்திருப்போம் என்பதில் நாங்கள் உங்களுக்கான அந்த உத்தரவாதத்தை தருகின்றோம். அது போன்று தாயக மக்கள் வாழ்கின்ற விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கல்வித்துறையில் சிறப்புற்றவர்களாக இருக்கலாம். இவர்களை நீங்கள் இணைத்து தருகின்ற போது நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வண்ணமாக நாங்கள் எங்களால் முடிந்த அளவு தொலைக்காட்சிகளில் செய்து கொள்வோம் என்பதை இந்த வழியிலே கூறிக்கொள்கின்றோம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதுபோன்று உங்களுடைய இந்த படைப்பானது உண்மையிலே பாராட்டக்கூடியது. உங்களுடைய இந்த குழுவுக்கு அனைத்து அந்த நடிகர்ல இருந்து அனைவருக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இது போன்று பல படைப்புகள் நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன திரு கணேஷ் அவர்கள்? புலம்பெயர் நாடு வாழக்கூடிய நமது உறவுகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டுமென்றால், இதே போல நிறைய கருத்துள்ள படங்களும் எங்களுக்கு தயாரித்து நாங்கள் அதை திரையிட எங்களால் முடியும். அந்த ஒரு திறமையும் ஒவ்வொரு முகாம்களிலும் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நிறைய திறமைசாலிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு நாங்க மேல போறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அந்த புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு தர வேண்டும். அப்படியே தரும் பட்சத்தில் நாங்கள் அருமையான கதைகளோடு, கதைக்களத்தோடு, இங்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளோடு ஒன்றிணைந்து அதை சாத்தியப்படுறதுக்கான வழிகளை எங்களுக்கு தந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில நாங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை மாற்றத்தை ஏற்படுத்துவோம், வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே புலம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்துவிட்டு எங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழிகளை அவர்கள் எடுத்துக் கொடுத்தார்கள் என்றால் மிக சந்தோஷமா இருக்கும். அதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கின்றது ஐயா. இந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக இருந்தால் அல்லது இந்த திரைப்படத்தை வெளியில் உள்ளவர்கள் வேண்டுமாக இருந்தால் யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும்? இப்ப தமிழகத்துல இதை திரையிட முடியாது. இத ஆஸ்திரேலியாவில இன்பத்தமிழுடைய நண்பர் கிடைத்த மாதிரி அடுத்து ஜெர்மனியில நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போல ஒவ்வொரு ஐரோப்பா கண்ட்ரியில இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களை எங்க சந்திக்க கூட வாய்ப்பு இல்லை. எங்கள்கிட்ட அவங்களோட தொலைதொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்க அவர்களை நாடி அந்த படத்தை நாங்க கொடுக்கறதுக்கான இதுகள் இருக்கு. இதன் மூலியமாக புலம்பெயர் வாழுகிற மக்கள் எங்களை நன்றாக தெரிந்து கொண்டால், அவர்கள் எங்களுடைய தொடர்புபடுத்திக் கொண்டார்கள், நாங்கள் மேன்மேன் வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நல்லது, சிறப்பு. உங்களை சந்தித்ததை இட்டம் மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற படைப்பை நீங்கள் உருவாக்கிய மூலம்தான் உங்களுடைய தொடர்பு கூட கிடைத்தது என்பது உண்மையான விடயம். அதுபோன்று இவர்களுடைய படைப்புக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் STS தமிழ் தொலைக்காட்சி கூட தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுபோன்று இவருடைய படைப்புக்கு புலம்பெயர் உறவுகள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைக்காட்சி நிறுவனமும் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றது. உங்களுடைய படைப்புகள் தொடர வேண்டும். மீண்டும் ஒரு தளத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.